அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய தீவிர பற்றாளர்கள் இந்த முறை உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராகி இருப்பதை நான் உணர்கின்றேன். என்னிடத்திலேயே சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு வெளியே வருவதற்கு ஆர்வம் கிடையாது. ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போட்டால் அதிமுகவிலிருந்து உறுப்பினர்கள் பாதி பேர் வெளியில் சென்று விடுவார்கள் என்ற பயம்தான் அவரை கூட்டணியிலிருந்து வர வைத்தது. அதை தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். எங்களால் தான் அவர் வந்தார். ஆனால் வந்தவர் தேர்தலுக்கு பிறகு மோடியை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிலே நிலையாக இருக்கிறார், ஸ்திரமாக இருக்கிறார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடியை ஆதரிப்பார் என்றால் அப்போ நாங்கள் கொடுத்த அழுத்தம் என்னவாச்சு, அவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவாச்சு, அப்போ அவர் எங்களை ஏமாற்றுகிறாரா, சொந்த கட்சி தொண்டர்களுக்கே துரோகம் செய்கிறாரா என்றெல்லாம் அதிமுக தொண்டர்கள் கேள்வி கேட்கிறார். ஆனால் இன்றைய தினம் ஒரு பொது எதிரி என்று சொன்னால் மோடி. அதிமுக தொண்டர்களுக்கும் பொது எதிரி மோடிதான், திமுக தொண்டர்களுக்கும் பொது எதிரி மோடிதான், தமிழகத்தின்பால் பற்று கொண்ட, தமிழக வளர்ச்சியிலே ஆர்வம் கொண்ட அத்தனை பேருக்குமே பொது எதிரி என்றால் பிரதமர் மோடி அவர்கள்தான். அப்ப இந்த தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல், டெல்லியில் யார் ஆளுகிறார்கள் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். அப்படிப்பட்ட இந்த தேர்தலிலே பொது எதிரியை முதலிலே வீழ்த்துவோம். தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை விரட்டுவோம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தொகுதி கூட பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே அந்த தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு போட்டால் தேர்தலுக்கு பிறகு அவர் மோடியை ஆதரிப்பார் என்று சொன்னால், அப்ப எங்களுடைய மோடி எதிர்ப்பு நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஒரு தீவிர தொண்டர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த அதிமுக தொண்டர்களில் ஒரு சாரார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, உதயசூரியன் சின்னத்திற்கு, எங்களுடைய வேட்பாளருக்கு அவர்கள் வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆட்சியிலே மோடி அவர்கள் இருக்கிறார். ரெண்டே ஆப்ஷன் தான். இல்லை நான் பிரதமராகன்னு சொல்லணும். ஜெயலலிதா சொன்ன மாதிரி மோடியா லேடியான்னு சொல்லணும். அப்படி சொன்ன மாதிரி தெரியல. அப்போ டெல்லியில் யார் ஆட்சி அப்படின்னு ஒன்றா அவருக்கு மோடியை ஆதரிக்கணும் அல்லது மோடியை எதிர்க்கணும். அதாவது நடக்கின்ற இன்றைக்கு டெல்லியில் நடக்கின்ற ஆட்சியை அகற்றுவேன் என்று நாம் தேர்தலில் சந்திக்கலாம், அல்லது அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அதற்கான பிரச்சாரத்தை செய்யலாம். அவர் என்ன பண்ணுறதுலே அவருக்கு தெரியலை. இல்லைன்னா நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன், யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, நான் தான் பிரதமராக போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். அதுக்கான எந்த விதமான அவர் பேச்சில் அது என்ன பண்ணுறதுலே அவருக்கு தெரியலை. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு. ரிப்போர்ட்டர் மேலே எதுக்கு கோவப்படணும்? ஒரு கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த கேள்வி வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். அதை இன்முகத்தோடு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் கோவப்பட வேண்டிய அந்த அவசியம், நீங்கள் ஒன்றும் கட்சிக்காரர் கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ், நீங்கள் செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவது தான் உங்களுடைய கடமை. என்னை தூண்டிவிட்டு கேள்வி கேட்க தான் செய்வீங்க. அப்போ தான் எனக்கு அந்த கருத்துக்கள் வரும். அதுக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுமே ஒழிய அது கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ என்ன, அதாவது இது கோவையில் ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் இருக்கிறார். அதனால் அவர் கோவப்படுகிறார். மோடி இன்னொரு 5 முறை வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். மோடி ஒவ்வொரு முறையும் வர 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 கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபிக்கு இருந்த ஓட்டெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. அவர் எதையாவது பேசுகிறாரு, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. பல்லடத்தில் கூட்டம் போட்டு திருப்பூரில் ஜவுளித்துறை ஜோராக இருக்குன்ட்டாரு, அங்கே ஓட்டு போச்சிடலாம். ஆனால் அப்படி நிலைமை இல்லை. அப்படி பொய்யா பேசுகிறப்ப ஒவ்வொன்றும் பொய்யா பேசுகிறாரு. ஏன்னா வந்தால் தானே பொய் பேசுறது வெளியே தெரியும். ஆனால் மோடின்னு எத்தனை முறை வந்தாலும் நல்லது தான்.